ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திவ்யா. இது நம்ம மிஸ்டிக் டேல்ஸ் பை திவ்யா. போன வீடியோவில் பிடிஎஸ் மெம்பர்ஸ் தங்களோட பழைய கட்டடத்தில் பார்த்த அந்த 8வது மர்ம நபரையும் அங்கே நடந்த விசித்திரமான சத்தங்களை பற்றியும் பார்த்தோம். அந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நம்ம யூடியூப் போடல அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நிறையா பேர் பிடிஎஸ் மிஸ்ட்ரி பற்றி கேட்டிருந்தீங்க. உங்கள் விருப்பப்படியே நம்ம அடுத்த வீடியோ பிடிஎஸ் மிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மர்மம் அன்னைக்கு அங்கேயே முடியலை. இன்னைக்கு அதை விட ஒரு பயங்கரமான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வீடியோ பார்த்த எத்தனை பேருக்கு பிடிஎஸ் பிடிக்கும்? நீங்கள் பிடிஎஸோட உண்மையான ஃபேன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஒரு பர்பிள் ஹார்ட் போடுங்க பார்க்கலாம். அந்த பழைய கட்டடத்தில் சத்தங்கள் மட்டும் கேட்கல, அங்கே உருவங்களும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. குறிப்பாக நம்ம கோல்டன் மேக்னேவான ஜங்குக் ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் தனியாக குளிச்சுட்டு இருந்தார். அப்போ கண்ணாடி வழியா ஒரு நீளமான முடி கொண்ட ஒரு பெண்ணோட உருவம் மெல்ல மெல்ல அப்படியே மறைஞ்சதை அவர் நேரடியாக பார்த்துருக்காரு. இங்கே ஒரு நிமிஷம், பிடிஎஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மெம்பர் யாரு? ஜங்குக்கா, நீயா, இல்லை மற்றவங்களா? அவங்களோட பேரை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஜங்குக் மட்டும் இல்லை, சுகா கூட ஒரு முறை தூக்கத்துல யாரோ தன்னோட காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் நகர முடியாம தவிச்சதாகவும் சொல்லியிருக்காரு. போன வீடியோல நம்ம பார்த்த அந்த 8வது மர்ம உருவம் தான் இப்ப ஜங்குக் கண்ணில் பட்ட அந்த பொண்ணா? அந்த பழைய டார்மெட்ரியில அப்படி என்னதான் இருந்துச்சு? அந்த பயத்துலதான் அவங்க அந்த வீட்டை விட்டுட்டு சீக்கிரம் மாறினதா ஒரு தகவலும் இருக்கு. இந்த மர்மமான சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த பழைய கட்டடத்துல அப்படி என்னதான் ரகசியம் இருந்திருக்கும்? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போல பிடிஎஸ் பத்தின இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம மிஸ்டிக் டேல்ஸ் பை திவ்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.